ஸோ 3 ஓடி முடிஞ்சிச்சு. 2வது சீரீஸையும் தோத்தாச்சு. ஹோம் சீரீஸ் நியூசிலாந்து கூட ஒரு டெஸ்ட்டும் தோத்தாச்சு, ஓடியும் தோத்தாச்சு. இப்பேற்பட்ட ஒரு கோச்சையும் மாற்றதில்லை, கேப்டனையும் மாற்றது கிடையாது. கில்லு சூப்பர்ப்பா, இப்படி தான் இருக்கணும். ஆனால் கேப்டன்சி வரலங்கிறத ஒத்துக்கிட்டு ஒழுங்குமே ரிசைன் பண்ணிட்டு போய் ரோஹித் சர்மாட்ட கொடுக்கணும். உனக்கு கேப்டன் ஸ்பெல்லிங்கை தவிர எதுவும் தெரியாதுங்கிறதுமே ஒத்துக்கோ. ஏன்னா பிரசீத் கிருஷ்ணா மாதிரி சூப்பர் பவுலர் இருக்கிறனால ஹர்ஷதீப் சிங் ஆட முடியல, முகமது ஷமி, புவனேஸ்வர் இருக்க முடியல. ஹர்ஷித் ராணா ஒரு ஆள் ஆல்ரவுண்டராக தெரியும். ஆனால் சிவம் மாவி, ஜெயதேவ் உனாக்கட், புவனேஸ்வர் குமார் இவங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல. தீபக் சஹர் உனக்கு ஆல்ரவுண்டர் தான். வாஷிங்டன் தவிர வேணும்னா சுரேஷ் கோபால் இருக்கா, அப்படி சன்ஸ் முலானி, சாய் கிஷோர், நவ்தீப் சிங் சிந்து, அப்புறம் ராஜங்கத் பாவா, வெங்கடேஷ் ஐயர், குமார் கார்த்திகேயா, ஜெயந்த் யாதவ் இருக்கா. அப்படி அவெல்லாம் எப்பயோ டெபியூ பண்ணாங்க, மறந்தாச்சு. அனுமா விஹாரி, லலித் யாதவ். ஏண்டா எல்லாம் இது பண்ணுறீங்க, நானே டீமில் எடுக்க மாட்டீங்க. எனக்கு முடியல. எதுக்கு பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, ரவி கிருஷ்ணே சம்மந்தமே எல்லாம் உள்ள கொண்டு வந்துருக்காங்க, எதுக்குன்னே தெரியல. பார்ப்போம். வசீம் ஜாஃபர் இவங்களெல்லாம் எடுக்கலாம் செலக்டர், ஆனால் எடுக்கவே மாட்டாங்க. T20 வேர்ல்டு கப் முடிஞ்சாலும் இந்தியாவின் நிலைமையை காண்போம்.